என்னெல்லாம் ஒரு தாத்தா அடிக்கவே செஞ்சிருக்காரு. அவங்கள கொஞ்சம் அவங்களையும் நம்மள மாதிரி சக மனுஷங்களா பார்க்கணும். அந்த கிளவுஸுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும்? ஆல்ரெடி உனக்கு நான் தண்டை செலவு கொடுக்குறேன். உங்களை உட்கார வச்சு நாங்க சோறு போடுறோம். இப்படிலாம் சொல்றாங்களா? அது நாங்களாம் ஃபேஸ் பண்றோம் சார். இது அவங்க வீட்டு திங்ஸை தொடக்கூடாதான். ஐயோ, உங்க பேரண்ட் சார், அவங்க உங்க அம்மா உங்க அப்பா. ஒரு சிலர் மட்டும் அந்த ஹைஜீனிக்ன்ற பேர்ல அடுத்தவங்கள தாழ்த்துறது. நான் மேல இருக்கேன், நீங்களாம் தாழ்ந்தவங்க, நீங்க இந்த வேலைக்காக வந்திருக்கீங்க. யாரு சார் யாருக்கு சார் செட் பண்றது? கிராமத்துல இருந்து வர்றவங்க சார், கிராமத்துல இருந்து ஒரு சாதம் தான் சார். அவங்க இட்லியோ தோசையோ பீஸாவோ எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு சாதம் வடிச்சு ஒரு கொஞ்சம் குழம்பு, அவங்க சைட் டிஷ்ஷோ அது கூட எதுவுமே இல்லை. அதை பண்றதுக்கே யோசிக்கிறாங்க சார். உங்க பேரண்ட்டை பாக்குறாங்க, அவங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற என்ஆர்ஐஸ் அவங்க வந்து இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தங்களுடைய பெற்றோர்களை வந்து ஆசிரமத்தில் விடணும் அப்படிங்கிற, அது தப்பும் கிடையாது. ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிறது பெருசாக வந்துட்டு இருக்குது. அந்த ஓல்டேஜ் ஹோமே பெரிய கான்செப்டாக பெரிய வீடுகள் கட்டி பல மடங்கு அவங்க வந்து ரெண்ட் மாதிரி வாங்குறாங்க. 50,000 60,000லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் வந்து பார்த்தா அதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு மாற்றாக தான் நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லைனா நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்லி ஒரு நோயாளியாக வெளியே வந்தால் தான் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? இல்லை சார், நீங்கள் இதுவுமே நான் சொல்லணும். இப்போது ஏஜ்டு நான் பார்த்த வரைக்கும் அவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரின்ல இருக்கோம், நீங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டாம், நான் ஒரு ஹோம் பார்த்துட்டேன், நீங்கள் அங்கே போயிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேஷண்ட் வந்து அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. கோவூரில் இப்போவும் இருக்காங்க அந்த பேஷண்ட்டு. அவங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் பிள்ளைங்கிட்ட சமாதானப்படுத்த முடியல. அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்கம்மா, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுமா இது, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் கட்டினேன். என் வீட்டுல இருந்தாதான் எனக்கு நிம்மதி, என்ன கொண்டு போய் எங்கேயோ ஹோம்ல சேர்க்கறான்றாங்க அப்படின்னாங்க. நான் இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நான் கன்வின்ஸ் பண்றேன். ஆனா அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். சார் இந்த மாதிரி அவங்களோட விருப்பம் வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாருக்குமே அப்படிதான். ஈவன் நீங்கள் நானாக இருந்தால் கூட நம்ம எங்கே தான் சுற்றினாலுமே நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் சார் நம்மளுக்கு ஒரு திருப்தியே கிடைக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 24 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கினா கூட பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா வீடுங்கிறது அவ்வளோ முக்கியம். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது அப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் மேக்ஸிமம் நாங்கள் சொல்லுவோம், சார் அவங்களுக்கு வீட்லேயே இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்டாஃபை மட்டும் கூட கொடுத்துருங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது, அசிஸ்டன்ட் லிவிங்க்கு நீங்க போனீங்கன்னா 45,000 to 50,000 சார். இது இல்லாம மெடிசன் தனியாகும், டிஸ்போசபிள் ஐட்டம் தனி, டாக்டர் விசிட் தனி, வேற ஏதாவது வருதுன்னா அது தனி. அதே தான் நாங்க வீட்லயும் பண்ண போறீங்க. நான் ஒரு நாமினல் சார்ஜஸ்ல உங்களால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆகும் ஒரு ஸ்டாஃப் வந்து? ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கறேன்னா அக்ரிமெண்ட் பேசிஸ்ல போடும்போது கம்மியா வரும் சார். 25,000 to 30,000 1 month. ஏன்னா அந்த அவங்களுக்கு சம்பளம் மாதிரி அது நம்ம கொடுக்கணும். 30,000 சார். இல்ல எனக்கு ஒரு 10 days ஒரு 15 days ஒரு 1 month மட்டும் போறாங்கன்னா டே சார்ஜஸ் நாங்க ஒரு வச்சிருக்கோம் சார். 1200 இருந்து ஒரு 1300 அந்த மாதிரி வச்சிருக்கோம். இதை ஒரு 10 days மட்டும் இருந்தா போறங்க, எங்க அம்மாவும் அப்பாவை பாத்துக்கணும்னா அந்த மாதிரி சார்ஜஸ்ல வரும். இன்னொன்னு எல்லாருக்குமே சிசிடிவி போட சொல்லிடுவேன் சார் நானு. சிசிடிவி போட்டானா அவங்க அங்கேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப எங்க இருக்க, இப்ப கேகே நகர்ல என்னோட பேஷண்ட் ஒருத்தங்க, அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 10 yearsக்கு மேல இப்பவும் ஒரு சிசிடிவி வச்சிருவாரு. என்னோட ஸ்டாஃப் தான். அவங்க எங்க போயிட்டு வந்தாலுமே ஃபுல்லுமே பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளமா உடனே எனக்கு கால் அடிச்சிடுவாங்க. நம்ம கேகே நகரம் தான் எனக்கு நியர்பை இருக்கும், சட்டுன்னு நம்ம ஓடி போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான சேவை தான் நம்ம மக்களுக்கு தேவை. இதை தவிர்த்து வீட்டில் வந்து மருத்துவ சாதனம்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் இந்த ப்ராடக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா? ஆமா, வயதானவர்கள் குறிப்பாக இருக்கும். ஆமா, நான் இப்ப லாஸ்டா கூட என்னோடதுல ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். ஆனா நம்ம யாருக்குமே அந்த அவர்ஸ் கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இருந்தது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு வச்சுக்கணும்ட்டு எவ்வளவு பேர் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுன்னா ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இமிடியேட்டா நம்ம என்னென்னலாம் பண்ணமோ, ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ், பேண்டேஜ்ல இருந்து, ஒரு காஸ் பீஸ்ல இருந்து, ஒரு சிசர்ல இருந்து, ஒரு டேப்ல இருந்து, இது எல்லாமே இருக்கணும். அந்த டைம் சும்மா அடிபட்டதுக்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு. அது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அடிபட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப சின்ன ஒரு புள்ள வச்சிருக்காங்க, ஏதாவது பட்டா கூட பயந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. அது அவசியமே இல்லை சார், அவசியமே இல்லை. அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு ஒன்று கண்டிப்பா வேணும் சார். ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து ஒரு அடிபட்டது அப்படின்னா அதுக்கான திங்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எமர்ஜென்சி கிட்டுன்ட்டு இப்போ நான் ஒன்று
இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்கள் அந்த எமர்ஜென்சி கிட்டு அப்படின்னா ஒரு பிபி அப்பரட்டஸ், ஒரு SpO2 மானிட்டர், அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஒரு தெர்மோமீட்டர், குளுக்கோமீட்டர் சார். இது 4 கண்டிப்பா வீட்டில் வேணும். ஒன்று என்னென்ன பண்ணும்? பிபி அப்பரட்டஸ் அப்படி இருக்குன்னா நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம், ஒரு மாடி ஏறிட்டு வரேங்கன்னா எல்லாருக்கும் படப்படப்பு வரும், பார்த்துருக்கீங்க. படப்ப பிபி இருக்கு, ரெகுலரா டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரெகுலரா பிபி எடுத்துக்கணும். இதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். ஒரு ஆட்டோமேட்டிக் மேனுவல் வந்து எங்களை மாதிரி. என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸ் எல்லாம் இருக்க மாட்டோம். வெளியில் எங்கேயாவது போனால் வந்து நல்லா சாப்பிடுவோம், வியாதி வர்ற அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தோடனே எதை சாப்பிட போனோடனே ஐயோ, ஏன்னா இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த கருகுன இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்படி தரவுகள் நமக்கு அதிகமாக தெரிய வரும்போது ரொம்ப பயந்துட மாட்டாங்களா மக்கள்? அப்கோர்ஸ் நீங்கள் அந்த 4 விஷயம் சொன்னீங்க, அதை கொஞ்சம் விலாவரியாக சொல்லிடுங்க. இது உடனே எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா பிபி இல்லாதவங்களே கொஞ்சம் ரெஸ்டிங்ல இருக்கும்போது பிபி கம்மியாகும். ஐயோ என் பிபி பல்ஸ் கம்மியாதுக்கு இதுவாது எனக்கு இதுவா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பதட்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட மாட்டாங்களா? அப்படி இருக்காது சார். இப்போ அது இது நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கிறது தானே சார். எப்படி பசிச்சா நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும். நம்ம நல்லா இருக்கோமா, ஆக்சிஜன் லெவல் நார்மலா இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அதை நம்ம முன்னெச்சரிக்கையா தானே பாத்துக்கணும். ஒன்னு பிபி பார்க்கும், இன்னொன்னு என்ன பார்க்கும்? சுகர் சார், குளுக்கோமீட்டர் சொல்லுவோம். சுகர் இருக்கவங்க மட்டும் வச்சிருந்தா போதும்ல? இல்ல சார், எல்லாருமே வச்சுக்கலாம். 40+ இருந்தாலும் குளுக்கோமீட்டர் வேணும் சார். எப்ப வேணா வியாதி வரும். ஆமா சார். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் கண்டிஷன் இல்லாம போயிட்டே இருக்க, ஃபுட் ஹேபிட் மாறி இருக்கும், ஸ்லீப் மாறி இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி இருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிட்டு திடீர்னு சுகர் ஹை லெவல்ல போயிட்டு ஃபுல்லா கான்சியஸ் இல்லாம போனவங்களாம் நாங்க பார்த்துருக்கோம். ஓகே. அதே நீங்க 40+ இருக்கும்போது வாரத்துக்கு சும்மா ஒரு சின்ன நீடல் சார், அது சும்மா குத்தி பார்க்க சொல்றீங்க. சும்மா குத்தி இல்ல சார், அது ரொம்ப பெயின்ல இல்ல. நான் என்ன சொன்னேன், வர போறத முன்னாடி தானே சார் நீங்க தடுக்குறீங்க. நீங்க சொல்றது வந்து அந்த அளவு ஏற நமக்கு வந்து ஏறிட்டு இருக்குங்கிற ஒரு அறிவு வந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் டயட்ல அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான் சார். இப்போ நீங்க பாத்துக்கும் போது 120ல இருக்கு அப்படின்னா ஓகேப்பா நம்ம நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கும்ன்ற ஃபீல் உங்களுக்கு பெட்டரா தானே இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து எல்லாருமே கூட இல்ல, உங்களுக்கே நமக்கே தெரியும் சார். இன்னைக்கு டயர்டா இருக்குன்னா தெரியுதுல, அப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆமா ஆமா. அப்ப நம்ம பாடி நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும் சார். பிபின்னா படபடப்பா இருக்கும், டென்ஷன் ஆவாங்க. அப்ப நம்மளுக்கு பிபி சூட் அப் ஆகுது, ஒரு மாதிரி மயக்கமாவே இருப்பாங்க. அப்ப பிபி ஒன்னு லோவா இருக்கலாம், இல்லனா சுகர் லோவா இருக்கும். இதை என்ன பண்ணுவீங்க நீங்க? லோவா இருந்தா என்ன பண்ணனும், ஹையா இருந்தா என்ன பண்ணனும்? பிபி சுகரும் செக் பண்ணனும் சார். செக் பண்ணிட்டு எனக்கு லோவா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. லோவா இருக்குன்னு சொன்னா நீங்க உடனே மருத்துவர் அருகில் இருக்கிற மருத்துவர். அப்ப நம்ம எப்படி மருத்துவர்ட்ட போய் தான ஆகணும்? இல்ல, இப்ப லோவா இருக்குன்னும் போது அதுக்கு சின்ன தண்ணி நிறைய குடிச்சுக்கிறது. அதுதான் கேக்குறேன். சப்போஸ் பிபி ஹையா இருக்கிறவங்க சாப்பிடுறது அந்த மாதிரி சக்கரை ஒரு சிலர் சக்கரை போடுவாங்க. வேற சில இப்ப எல்லாருமே ORS மோஸ்ட்லி ஜாஸ்தி வச்சுட்டு இருக்காங்க. ORS இந்த எலக்ட்ரோலைட் பவுடர் சொல்லுவோம் நாங்க. அந்த எலக்ட்ரோலைட் பவுடர் தான் தண்ணியில கலந்து குடிச்சா ஒரு அளவுக்கு உடனே இமிடியேட்டா டீஹைட்ரேஷன் குறையும் உங்களுக்கு. சுகர் லோவா இருக்குன்னும் போது இமிடியேட்டா நம்ம வேற ஏதாவது தண்ணி, சாதம் வடிச்ச தண்ணி அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெமிடி சார். இப்போ நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இப்போ பிபி இருக்கு, அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு, சுகர் அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அண்டர்லைங் பிரச்சனை காரணமா இருக்கும். ஆனா நம்ம இந்த சிம்டம்ஸே வந்து இந்த மாதிரி நீங்க ORS ஆகட்டும் இல்ல சக்கரை போடுறதாகட்டும் அப்படியே அதுலயே சமாளிச்சுட்டு இருந்தா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகாதா? எப்படி பிடிக்கும் பாத்தீங்களா சார்? அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தான் நம்ம பண்றோம், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல சார். ஆனா டாக்டர் பார்க்கணும், டாக்டர் கண்டிப்பா பார்க்கணும். பாத்துக்கும் போது இது இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு பிபி குறைஞ்சிருக்குப்பா, சரி ஒண்ணும் இல்ல, நிதானமா ஓகே குறைஞ்சிருச்சு, அந்த டைம் இமிடியேட்டா ஏதாவது சொல்யூஷன் இருக்காது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிபி குறைஞ்சிருக்குன்னா உப்பு பார்த்துட்டு ஒரு வாரம் பார்த்துட்டு சரியாச்சுன்னா ஓகே, இல்லனா டாக்டர்ட்ட போலாம். கண்டினியூவா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபுட் ஹேபிட் மாத்தணும். இல்ல ரெகுலரா மெடிசன் எடுக்கிறவங்க இருப்பாங்க, சுகர் டேப்லெட் ஒரு டைம் எடுக்கலனா கூட பிபி சுகர் ஜாஸ்தி ஆயிடும் சார். செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும்ல, 450 இருக்கு, அப்ப மாத்திரை எடுக்கணும். இல்லையா ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்லையா நம்ம டாக்டர் கிட்ட போகணும். ஓகே. அடுத்தது என்னது? இன்னும் 2 பல்ஸ் ஆக்சிமீட்டர் சார். பல்ஸ் ஆக்சிமீட்டர்னா நம்ம பிரெயினோட ஆக்சிஜன் லெவல், நம்ம பாடியோட ஆக்சிஜன் லெவல் மானிட்டர். இது கொரோனா டைம்ல நிறைய விற்பனை ஆச்சு. ஆமா. இப்போ ஏஜ்டு பர்சன்லாம் இருக்கணும், மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா ஆக்சிஜன் ஃபுல்லா குறைஞ்சிருக்கும். அப்ப விழுந்துறாங்கன்னும் போது ஆக்சிஜன் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? மிஷினே வச்சிருக்காங்க சார், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரே வீட்ல எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் தான் குறைஞ்சிருச்சுன்னும் போது ஆக்சிஜன், பிபி, சுகர் இது மூணும் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓ ஏதோ பாடி கொலாப்ஸ் ஆயிருக்குன்ட்டு. உடனே சின்ன ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு, ஏன்னா ஆம்புலன்ஸ் இப்போ இருக்கிற நம்மளோட ரோடு கண்டிஷனுக்கு தான் தெரியும், கண்டிப்பா 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ். ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட பேச. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இந்த 4வது ஏதோ ஒன்னு விஷயம் சொல்லிருந்தீங்க, தெர்மோமீட்டர் சார். பாடி டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் கூட மேபி இது 4ம் ப்ராப்பரா எப்பவுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டோம்னா
பெருசா வர்றதை தவிர்க்கலாம் சார். நம்ம இப்போ நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த வெயில் காலத்துல வந்து தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதுக்கும் இந்த 4 மிஷினை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது தொடர்பு இல்ல, இருக்கா? தலைவலின்றது அது மைக்ரைன், அது வேற ப்ராப்ளம் அது சார். வேற அது problem. எதனால வருதுன்னு தெரியாது. மேபி சாப்பிடாம இருப்பாங்க. சரி, இது சரி. அது தனி செக்மெண்ட். Okay. இது வந்து நம்ம ஹெல்த் வைஸ் ஃபுல் ஆர்கன்ஸ் நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த 4 டிவைஸ் கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா முக்கியம். இருக்கு. மேடம், நீங்க இருக்கிற துறை வந்து ரொம்ப சென்சிட்டிவான துறை. ஏன்னா நீங்க அதுவே வந்து தொட்டு சொல்லிட்டீங்க, முதியோர்கள் வந்து ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த துறையில சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நாமளே வந்து முதியோர்கள் பார்க்கும்போது, அந்த குடும்பங்களை பார்க்கும்போது எப்படி கஷ்டப்படுறாங்க நேரடியாக பார்க்குறோம். இந்த துறையில் உங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, சங்கடங்கள் இருக்கா, இல்லை எளிமையாக தான் இருக்கா? இந்த முதியோர் பராமரிப்புன்றது பெரிய சிக்கல் தான் சார். ஓகே. அது டாக்டர்ஸ்க்கு பெரிய சிக்கல். டாக்டர்ஸ் தாண்டி எங்ககிட்ட வர்றது, எங்ககிட்ட இருந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், பையனோ பொண்ணோ பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ இந்த டிமென்ஷியா பேஷண்ட்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறவங்க, எல்லாரும் வேலையை நோக்கி போயிட்டு பொருளாதாரத்தை நோக்கி போகும்போது அவங்கள பார்த்து அப்போ எங்ககிட்ட வரும்போது எங்களுக்கும் அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது சார். அவங்க நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறது, என் பிள்ளையே சொல்லலை, என் பொண்ணு சொல்ல, நீ என்ன வந்து கேள்வி கேட்குற, நீ என்ன இதை பண்ணாதன்ற, என் ரூமில் நீ யாருக்க, விட்டு போ அப்படிம்பாங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லி. ஏன்னா எங்களுக்கு வந்து நார்மலாகவே அந்த சகிப்புத்தன்மை வந்துச்சு. நானும் ஏர்லி ஸ்டேஜில் பேஷண்ட் பார்த்துருக்கேன். என்னெல்லாம் ஒரு தாத்தா அடிக்கவே செஞ்சிருக்காரு. அடிக்கவே செஞ்சா எங்களுக்கு வந்து கோபம் வராது. அவங்க வந்து அறியாமையில அந்த வயது முதிர்ந்த காரணத்தினால அவங்க பண்றாங்க. அப்போ ஓகே, ஒன்றும் இல்லப்பா, சரி ஒன்றும் இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பதறுவாங்க, ஐயோ மேடம் சாரி மேடம் எல்லாரும் சொல்ல இல்லை விட்டுருங்க, எங்களோட வேலை இது, நாங்கள் இது என்ன சொல்றது, ஐயோ வேணும்னு நினச்சிதான் நாங்கள் பண்றோம், இதெல்லாம் ஒரு பெரிய அவங்க தெரியாம தான் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஸ்டாஃபுக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷண்ட்டு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபுல் செட்டப் எங்களுக்கு இருக்கணும். இப்போ நாங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு இந்த சேவை பண்றது நிறைய பேர் ரொம்ப தெரியவே இல்லை சார். எல்லாருமே நினைச்சு ஏதோ நம்ம காசு கொடுக்குறோம், இவங்க ஏதோ வேலைக்கு வந்திருக்காங்க இப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த வேலை பண்றதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது சார். இது உண்மையாவே புனிதமான தொழில். இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புனிதமான இந்த வேலை வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் புனிதம்னு பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், பேசலாமான்றது தெரியல. ஒரு நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கும், யூரின் மோஷன் தான் சார் நம்மளுக்கு. அதை யாருமே சகிச்சு ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஹோம் கேர்ல பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க ஒரு கிராமத்துல இருந்து வரவங்களா இருந்தாலுமே அந்த வேலையை பண்றாங்க. அந்த வேலையை பண்ணும்போது அது உங்களோட பேரண்ட் தான், அம்மாவோ அப்பாவோ தான் பண்றாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களையும் நம்மள மாதிரி சக மனுஷங்களா பார்க்கணும். இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரியே பார்க்குது. இப்போ உங்க அம்மாவை பார்த்து அதில் அந்த சேவையை பண்ணும்போது, நீ இதை தொட்டு இருக்க, எங்க வீட்டில் இதை தொடாத, கை கழுவிட்டு வா, நீ சுத்தமாறு, நீ என்ன வந்து தொடாத. இருக்கும் சார், கிளவுஸ் போட்டாலுமே அதை அவங்க அப்படி ஒரு சில வீடு, எல்லாரையும் நான் குறிப்பா சொல்ல வரல, ஒரு சிலர் மட்டும் நான் அந்த கிளவுஸுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும், ஆல்ரெடி உனக்கு நான் தண்ட செலவு கொடுக்குறேன். ஆமா, கிளவுஸ் கடை உங்களுக்கு நான் தண்டத்துக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், உங்களை உட்கார வச்சு நாங்க சோறு போடுறோம், இப்படிலாம் சொல்றாங்களா? நாங்களாம் ஃபேஸ் பண்ணுறோம் சார். இது அதை தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம், பணம் வாங்கினாலுமே அது எவ்வளோ சகிப்புத்தன்மையோட பண்ண வேண்டியது இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மனசை கொஞ்சம் பாதிக்கிற விஷயம் சார். அப்போ யாரோ ஒருத்தவங்கள வந்து அந்த வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் நம்மளோட சக மனுஷங்க தான். நீங்க பண்ற மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்றாங்க, நீங்க சம்பாதிக்கிற மாதிரி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. எல்லா விஷயம் நமக்கு இருக்க உணர்வு தான் அவங்களுக்கு. ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து ஒரு ஹோம் கேர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எதிர்பார்ப்புகள். சாப்பாடும் நம்ம ஒரு பெருசா உள்ள பண்ண சாப்பாடுக்குமே ஒரு மாதிரி காஞ்சி போன தோசையை கொடுக்கறது, முன்னாள் சாதத்தை சூடு பண்ணி கொடுக்கறது. உண்மையா சார்? அது இல்ல சார், அது என்ன பண்றாங்கன்னா தோடுறதுக்கு பயப்பட சார். நார்மல் நம்ம ஹியூமன் பீயிங் சார், யூரின் மோஷன் சகஜம்தான் சார். அதை போயிட்டு ஐயோ நீ அது என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இன்னைக்கு அழுகே வந்துருச்சு. அவங்க ஒரு மோஷன் போறது எப்படி சார் கையில எடுக்க முடியும்? கையில எடுங்க அப்படின்னா அந்த கையில எடுத்தாலும் உடனே கை கழுவணுமா? கை கழுவுறது நம்ம பண்ணதான் போறோம், ஏன்னா நமக்கும் நார்மல் தானே, நம்ம அதுல தானே அந்த கையில சாப்பிட போறோம். இன்னைக்கு நடந்தது சார், அது இன்னைக்கு நடந்தது. ஏன் கிளவுஸ் போட்டு தொட சொல்றீங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு அந்த புள்ள அவங்க வீட்டு திங்ஸ தொடக்கூடாதான். உங்க பேரண்ட் சார், அவங்க உங்க அம்மா உங்க அப்பா. அப்ப யாரோ ஒருத்தவங்க நன்றிம்மா
நாங்களாம் செய்யாததை நீ செய்யறன்னு அந்த இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணா அந்த பிள்ளைங்களா நான் நம்ம வீட்டு என் பிள்ளைங்க என்ன இப்பெல்லாம் ரொம்ப மோசம் சார். நான் கிளம்புறேன் மேடம், அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, எங்களை ஏதோ தீண்டத்தகாத மாதிரி கிளம்பி போயிட்டாங்க சார். இன்னைக்கு ஒரு அம்மா அதெல்லாம் ரொம்ப பாதிக்குது எனக்கு. இன்னைக்கு 2-3 நாளா நடந்த இன்சிடென்ட் தான் நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்க சொல்ற விஷயங்கள் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத நம்ம கேள்வியா கேட்டிருக்கோம். அதுவே தப்பு. ஆனா இப்போ நீங்க செய்யற அந்த பணி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த பணி. ஒரு 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 குடும்பத்தை தாங்கி ஒரு 40-50 வருஷம் தாங்கி வளர்த்தவங்களை கவனிச்சுக்கிறதுங்க ஒரு புனிதமான செயல் அந்த பிள்ளைகளுக்கு. ஆனால் அதை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கும் அவங்க சரியான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. அது எங்களுக்குமே அதை பாதிக்குது தான். நாங்கள் அவங்க கிட்ட ஓப்பனாக நாங்கள் சொல்ல முடியாது, எங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, அவங்க உங்களோட பேரண்ட்டை தான் பார்க்குறான்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னும் போது என் பிள்ளைங்க நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா? இல்லை மேடம், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், இல்லை மேடம் இல்லைங்க சார், எங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் வெளியில் என்னோட ஸ்டாஃப் எடுத்துகிறேன், நீங்க வெளியில சர்ச் பண்ணிக்கணும். வெளியிலுமே அவங்க ஃபுல்லா தேடிட்டு இந்த மாதிரினா எந்த ஸ்டாஃப் சார் இருப்பாங்க? இல்ல இது சமூகமாவே நம்ம பண்ற தப்பா தான் நான் பார்க்கறேன். பெரிய தப்பா தான் பார்க்கறேன். மாறணும்ன்றேன். ஆனா எல்லாருமே நான் சொல்ல முடியாது. எனக்கு இன்னொருத்தவங்க வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாங்கம்மா, எங்க அப்பா அம்மாவை பாக்குறாங்க, அவங்களுக்கு நாங்க பண்றோமான்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சலுகை பண்ணாங்க. எல்லாரையும் நான் குறிப்பா குறை சொல்ல விரும்பல. ஒரு சிலர் மட்டும் அந்த ஹைஜீனிக்ன்ற பேர்ல அடுத்தவங்கள தாழ்த்துறது. நான் சுத்தமா இருக்கேன், நான் மேல இருக்கேன், நீங்களாம் தாழ்ந்தவங்க, நீங்க இந்த வேலைக்காக வந்திருக்கீங்க, நீங்க ஒரு கூலி வேலை பண்றவங்க, இந்த வேலை நீங்க உங்களோட லெவல் இவ்வளவுதான், இதை தாண்டி வரக்கூடாதுன்னு யாரு சார், யாருக்கு சார் செட் பண்றது? ஆமா, நீங்க தான் பவுண்டரி செட் பண்ணணும். ஆனா அவங்க உங்களுக்கு பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அது நீங்க தான் சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க அதிகாரம் நாங்க பண்றோம்ன்றது ரெடியா இருக்கும். பட் எங்களை பண்றதுக்கு விடணுமா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட நாங்க போராடுறதுக்கு எங்களுக்கு முடியாது. ஓகே, நீங்க வெளியில பாத்துக்கோங்க, எங்க ஸ்டாஃப் அதுக்கு செட் ஆக மாட்டாங்க, நாங்க வெளியில எடுத்துருவோம். ஆனா எனக்கு இது வரைக்கும் ரொம்ப ரேரா தான். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் இப்ப நான் உங்க கூட பகிர்றேன். கிளவுஸ் கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு சாப்பாடு போடணுமா, 2 தோசை தான் கொடுக்குது. கிராமத்துல இருந்து வர்றவங்க சார், கிராமத்துல இருந்து ஒரு சாதம் தான் சார், அவங்க இட்லியோ தோசையோ பீஸாவோ எதுவுமே கேட்கறது இல்லை, ஒரு சாதம் வடிச்சு ஒரு கொஞ்சம் குழம்பு, அவங்க சைட் டிஷ்ஷோ அது கூட எதுவுமே இல்லை. அதை பண்றதுக்கே யோசிக்கிறாங்க சார். உங்க பேரண்ட்டை பாக்குறாங்க, அவங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. இந்த துறையில இது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. மனித உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த மரியாதை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, அது ஹோம் கேர்ல மெயினா கொடுக்கறது கிடையாது சார். எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி பெற்றோர்களை பார்க்க வைப்பவர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது பெற்றோர்கள் மேலேயும் அப்படி ஒரு எண்ணம் இருப்பவர்கள் தான் உங்களை பணிக்கு அமர்த்துறாங்களா அப்படின்னு தோணுது. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க இல்ல 2 தரப்பும் இருக்கு அப்படின்னீங்க. ஆனா என்னோட மைண்ட் அப்படிதான் யோசிக்க தொடங்குமே. வயசு ஆயிட்டாலே பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க சார். அவங்க பண்ற செயல் தான், செயல் மீன்ஸ் அந்த யூரின் மோஷன் தான் சார். இப்ப எல்லாருக்குமே ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளமா இருக்கு. வீட்டுக்குள்ள யூரின் போயிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டியை ஒரு சின்ன கூடாரத்துல போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க பார்த்தா அவ்வளவு வசதியா இருக்காங்க. அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு சேவை பண்ணி வச்சுட்டு வரோம். அவங்களுக்கு என்னன்னா வீட்டுக்குள்ள இருந்தா அந்த யூரின் மோஷன் ஸ்மெல் இருக்கும், நம்ம எப்படி பாத்துக்கிறது, நம்ம கிட்ட பணம் இல்லை, இதை தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செட்டப்லப்பா நம்ம இது நம்மளோட கடமை தானே சார், பண்ணி தானே ஆகணும். தொழில்களை தாண்டியே நம்ம ஒரு உயிர் அங்க இருக்கு, நம்ம அதுக்கு படிச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரணும் சார். அது ஒரு ஆத்மா, கடைசி ஆத்மா, அது எப்ப போக போகுதுன்னு தெரியாது. அந்த ஆத்மாவுக்கு நம்மளால மாதிரி முதியோர்களை எந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க மேடம்? உங்களுடைய இந்த 8 வருடங்கள்ல நீங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச முதியோர் நிலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? முதியோர் நிலை மேக்ஸிமம் ஒரு 80% நம்ம எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது, நல்லா பாத்துக்கிறாங்க சார். நல்லா பாத்துக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள ஒரு மாதிரி தீண்டத்தகாதவங்க, அவங்க ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறவங்களையும் பார்க்குறோம். 80% எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறோம். இது எல்லாருக்குமே இதில் மெயினாக ஒரு நான் உணர்ந்தது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தான் சார். பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா அவங்க அதை பற்றி யோசிக்கல. ஓகே, பொருளாதாரம் குறைச்சலாக இருக்குது, அப்போது அவங்களோட ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு அவங்களோட பிள்ளைங்களும் படிக்க வச்சுட்டு இப்போ பேரண்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு இவ்வளோ செலவுகள் வரும்போது அவங்க கொஞ்சம் எரிச்சல் அடைகிறாங்க. அதை தவிர்க்க முடியாதுல்ல சார். அவங்க வயசாயிடுச்சு, நம்மளால் பார்க்க முடியலன்னு தான் ஒரு ஹோம் கேருக்கு வரோம். அப்போ அவங்க பண்றாங்கன்னா அவங்களோட சின்ன அடிப்படைகள் தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணாலே போதும். அது நடக்க மாட்டேங்குதுங்கிறீங்க? ஒரு சிலர் நடக்க மாட்டேங்குது. கிளவுஸ் ஏன் நான் கொடுக்கணும், டைப்பர் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, அண்டர்பேட் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ பெட்ல ஆயிட்டாலும் அப்போ அந்த பிள்ளைங்களை சத்தம் போடுவாங்க.
பெட்லேயும் ஆகக்கூடாது, நான் இதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னா அப்போ நாங்கள் எப்படி அதை நான் அணுகிறதுன்னு எங்களுக்கு அது பெரிய டாஸ்காக இருக்குது. ஓகே, கடினமாக முயற்சி செய்து இந்த துறைக்கு வந்து 8 வருடங்கள் நிலைச்சிருக்கீங்க. இந்த 8 வருடங்களில் வந்து உங்களுடைய பெரிய வெற்றினா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னோட பெரிய வெற்றி அப்படின்னா கோவிட் சென்டர் சார். நான் 2019 நம்மளுக்கு கோவிட் வந்தது எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் கோவிட்ல வந்துட்டு நான் குவாரண்டைன் சென்டர் ரன் பண்ணேன். ஓகே, அந்த குவாரண்டைன் சென்டர் எப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி ஒரு ஒரு மேடம்க்கு நான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிஜன் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அவங்க என்னோட எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்துட்டு இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வாலண்டரியா கூப்பிட்டு அவங்களோட ஹோட்டல் ரூம்ஸ், நான் 42 ரூம்ஸ் ஃபுல்லுமே நீங்க எடுத்து ரன் பண்ணிக்கோங்க, எனக்கு மினிமலா ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். நான் ஒரு டாக்டர்ஸோட குறிப்பிட்ட டாக்டர்ஸோட நான் டையப்போட ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் மட்டும் நான் எடுத்து பண்ணேன். அது பண்ணதுதான் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரீச் ஆச்சு. அப்ப எல்லாருக்குமே ரூம்ஸ் கிடைக்கல, தெரியும்ல. இல்ல சார், நான் சேவையோட நோக்கத்தோட தான் பண்ணியிருந்தோம் அந்த டைம். அதுதான் நான் அதை சொல்லிடுறேன். அப்போ அந்த ரன் பண்ணும்போது ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் மட்டும் எடுப்போம். அது இல்லாம அதுக்கு முன்னாடியே நம்ம கோவிடுக்கு முன்னாடியே நம்ம இந்த சேவையை தொடங்குறதுனால ஆக்சிஜன்லாம் சப்ளையா இருப்பேன். அந்த டைம்ல ஆக்சிஜன் சிலிண்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 18 ல இருந்து 20-30,000 ரூபாய் வரைக்கும் ஒரு சிலிண்டர் போச்சு சார். சின்ன பி டைப் சிலிண்டர் நாங்க சொல்லுவோம். இப்போ நான் கோவிட் சென்டருக்கு வேணும்ன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட சிலிண்டர்ஸ் நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரெகுலரா கால்ஸ், ரெஃபரன்ஸ்ல கால்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆக்சிஜன் வேணும் போது நான் என்ன பண்ணுவேன், 18,000 இல்ல 20,000 தான் சிலிண்டர். அப்போ அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது என் உயிரை காப்பாற்றணும், எனக்கு ஒரு சிலிண்டர் கொடுங்க, எனக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்களோட உயிரை கூட நாங்கள் யோசிக்கவில்லை. என்னோட கணவர் தான் எனக்கு முழு ஒத்துழைப்பு. இதில் ஸ்டாஃபை வச்சு நான் கோவிட் சென்டர் ரன் பண்ணாலுமே ஏரியா ஃபுல்லும், சென்னை ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பார்த்தா என்னோட கணவர் தான். அவருக்கு சுகருக்கு நான் அப்படியுமே சொல்லுவேன், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னா கூட மாஸ்க் மட்டும்தான் சார், N95 மாஸ்க் மட்டும்தான் போட்டுட்டு. உண்மையாகவே இன்றைக்கும் நான் பெருமையாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிரை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். பணம் சம்பாரிச்சது வந்து அடுத்தது, பணம் நான் சம்பாதிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னோட வெற்றின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா டாக்டருக்கும் ஓரளவுக்கு தெரியுது. இன்னைக்கு 9 வருஷம் கடந்து இந்த இடத்துல நிக்கிறோம்னா அது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு தொழில 9 வருஷம் நான் என்னோட வெற்றிக்கு காரணம் அந்த கோவிட் சென்டர்ல நம்ம ரன் பண்ணதுதான் சார். உங்களோட அடுத்த திட்டங்கள் என்ன மேடம்? அடுத்த 5 ஆண்டு திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள் அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? 5 ஆண்டு திட்டம் இல்லை சார், எனக்கு என்னோட 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு. இப்ப நான் அடுத்த வருஷத்துல நான் ஒரு ஷோரூம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஷோரூம் ரன் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட திட்டம். அது இல்லாமல் இந்த முதியோர் பராமரிப்பு என்னால் என்ன பண்ண முடியும். இப்போ நான் செவிலியர் அப்படின்றதுனால இருக்கிறவங்க எனக்கு பைசா கொடுங்க, இல்லாதவங்களுக்கு நான் ஃப்ரீயாக நான் பண்ணணும். நான் வந்து இந்த சொசைட்டி என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் நான் படிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுன்றது தான் என்னோட மெயின் திட்டமாகவே நான் வச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் முதியோர் இப்போ பார்த்துக்க முடியல அப்படின்னா ஃப்ரீயாக எனக்கு ஒரு ஹோம் பண்ணி ரன் பண்ணோன்றது தான் என்னோட நோக்கம். இந்த மருத்துவத்துறையில் வந்து மருத்துவர்களிடம் கேட்க முடியாத பல விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மருத்துவர்கிட்ட பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மரியாதை வரும், அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு இருந்தது. ஆனால் உங்ககிட்ட அஃப்கோர்ஸ் நீங்கள் மருத்துவத்துறையில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மருத்துவர் பார்க்குறதுல அதிகமான வேலைகளே இந்த செவிலியர்கள் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்வெளியில் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பழக்கத்துலையும் நீங்கள் அழகாக சொன்ன பழக்கத்துலையும் என்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 1 மணி நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சார்.